ஒரு பொம்பளை எவ்வளவு பெரிய வீரனை எல்லாம் அழிச்சு போடுவான். அப்பேற்பட்ட பொம்பளை விட்டு எம்ஜிஆர் எடுத்தானுங்க. கிளி கிளின்னு ஒரு பொம்பளை விட்டு அவனை சும்மா இல்லாம கண்ட மாத்திரையை கொடுத்து அவனை எடிட் பண்ணி இந்த பாப்பாரப்பா மணியன் இவெல்லாம். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் யோக்கியன். எம்ஜிஆர் என்ன பொறுத்த மட்டும் நான் பழகின அரசியல் தலைவில அவன்கிட்ட சில பெர்ஃபெக்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. உன்னை புடிச்சிட்டான்னு வை, முதலுக்கு மொசலுக்கு 3 கால்னா கண்டவடிக்கு பிடிச்சுக்கான். ஆமா, மொசலுக்கு 3 கால் தான் பிடிப்பான். அப்போ எப்படிடா 3 கால்னா இவனுக்கு தெரியாது. வீட்டுல வந்து எண்ணி பார்த்தா 4 கால் இருக்கும். என்ன ஏமாற்றம், கவலைப்பட ஒரு காலை உடச்சுன்னா 3 கால் ஆயிரம், உடனே ஒரு காலை உடச்சு நான் பிடிச்சது மொண்டிக்கு மொசலும் தான். அவனுக்கு அவ்வளவு அறிவு சொல்லு புத்தி கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எதை எதாவது சொன்னா அப்போதைக்கு யார் எதை சொல்றாங்களோ அதை டவுக்குன்னு கேட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன சொத்து சேர்க்கிற ஆட்சி எல்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த பார்ப்பனர்கள் உள்ள வந்து. நான் 1 வருஷம் கூட இருந்தான். நான் தான் அவன் பேர்ல கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன். 1 வருஷம் என்ன சொல்றேன்னா அப்படியே நிப்பான். இந்த ஐயர்கள் வந்தான், மெதுவா அவனுக்கு சில மாத்திரைகளை ஊட்டனா, செக்ஸ் போதைக்காக டீடாக்ஸ் பண்ண. ஒரு நாள் கீழே கிடந்தது. என்னடா இப்படி ஒரு காயம் கிடக்குது நான் பார்த்தேன். யோ என்னையா அது ராமச்சந்திரா? அவர் அப்ப நான் ராமச்சந்திரா தான் கூப்பிடுவேன். என்னையா அது இப்படி? இது ஒண்ணு ஐயோ சாமி, ஐயோ ஐயோனா என்னடா இவன் தூக்கணும்னு இந்த கத்து கத்துறான், போதை மருந்து சாப்பிடறான்ட்டு இவன் எங்க போடுறான்னு பாத்துட்டு இருந்தா தூக்கி நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். இது இளமை உணர்வை தூண்டுறது மாத்திரை. இது சாப்பிட்ட உடனே பொம்பளை விட்டு போயிடணும். இது ரொம்ப ஆபத்தானது. இது ரொம்ப சாப்பிட்டாக நாளடைவுல கை கால் வாய் இழுத்து போனான். அடடே நான் எம்ஜிஆர் கூப்பிட்டேன். இதை உனக்கு யார் இந்த பழக்கத்தை ஊட்டினது? இது மோசமான மாத்திரைன்னு எனக்கு தகவல். இதை பத்திய ஃபுல் டீட்டெயில் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை உனக்கு பழக்கி விட்டவன் அயோக்கியத்தனமான வேலை செஞ்சிருக்கான். உனக்கு நல்ல நண்பன் அல்ல. A friendship is a friendship even at the risk of the friendship. உண்மைய சொல். அப்ப யாரோட சதி பண்ணிருக்கான். இல்ல அதெல்லாம் இல்ல, எனக்கு பழக்கம் இல்லைன்னா. அப்ப நீ ராத்திரியில யாருக்கு தெரியாம எங்க போற? எல்லா செக்யூரிட்டி வெளியே நிற்கும் போது நீ எதுக்கு புறக்கால போயிட்டு வர? எனக்கு தெரிஞ்சாகும். நல்ல நண்பன் அதான் அடையாளம். இல்ல நீ எங்கேயாவது வெளியே ஆக்சிடென்ட் ஆகி செப்தியோ அல்லது எங்கேயாவது திண்டு வீட்டுல செத்து தொலைஞ்சினா கூட இருக்க நான் சேர்ந்து மாட்டிக்குவேன். அதனால எனக்கு தெரியணும்னு ஸ்ட்ராங்கா நின்ன. இல்லன்னு உழப்பிட்டான். அப்பவே தெரியும் தொப்பி தேசம் மாறிட்டான். கடைசிக்கு என்னாச்சு? அவனுக்கு அதிகப்படியான வீட்டெக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு அன்னைக்கு காலையில வெளியேற போகும்போது ஜானகி அதை குறுக்க பேசி இவன் திருப்பி அடிச்சு ஆத்தத்துல கீழே விழுந்து மயக்கமாயிடுறான். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனவன் ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு கவுண்டர் டோஸ் எழுதியிருக்கும். ஒவ்வொரு மருந்து சாப்பிட்டா அதனோட சைடு எஃபெக்டுக்கு என்ன மருந்து போட்டா முறிவாடுக்கும் எழுதியிருக்கும். விஷமும் இருக்கும், முறிவாடும் இருக்கும். டாக்டர்கிட்ட கொண்டு போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில இவன் இந்த மாத்திரை சாப்பிட்டு இருந்தாரு, அதுக்கு முறிவாடு இந்த மாத்திரையில எழுதியிருக்குன்னு கொடுத்திருந்தா அவன் சரியான ஊசியை போட்டிருப்பான். தப்பா எங்கேயுமே சொல்ல. எவ்வளவோ அரசியல் தலைவரோடு பார்த்திருந்தாலும் ஒரு பொம்பளை வந்து எம்ஜிஆருக்கு எடுத்து கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு கூத்தாடி அரசனாக்கி கூத்தியாள மந்திரியாக்கி நாசமா போய் நிக்கிறோம். இவ வந்தா எல்லாம் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் இவெல்லாம் ஜெயலலிதா வந்து சேர்ந்து. ஆக எம்ஜிஆருடைய வீக் பாயிண்ட் அவனுடைய ரசாயன மருந்துகளால் அவன் மீள முடியாத ஆழ்த்து போயிட்டு